சாயங்காலம் நேரம் அந்த மாட்டுக்குள்ளே தண்ணி கட்டிகிட்டு இருந்தாங்க. பாப்பாவும் கொஞ்சம் காத்தாட விளையாடணுன்னா இப்போல்லாம் கம்முனே இருக்கிறது இல்லைங்க. பயங்கர சேட்டாக எங்கே இருந்தாலும் குடுக்குடுன்னு ஓடிடுறது. அதனால் எப்போவுமே ஒரு ஆள் கூட இருக்க வேண்டியதாக இருக்குது. இங்கெல்லாம் ஃபுல்லாக கல்லாகவே இருக்குங்களா, கீழே பார்த்தும் நடக்க மாட்டாங்க மேடம். எல்லா பக்கமும் போய் தடிக்கு விட்டு முட்டி ஃபுல்லாமே புண்ணு பண்ணி வச்சுருந்தாங்க. சம்மர் முடிஞ்சு காற்ற ஆரம்பித்ததுனால மரத்தில் இருக்க மாங்காய் எல்லாமே கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே சின்ன மாமா பட்டுப்பூச்சி தோட்டத்துக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த சுள்ளி எல்லாம் தீ போட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கே போய் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். இங்கே வந்தால் பாப்பாவுக்கு சாப்பிட்ற வைக்கிறதுக்கு மெயினான ஆள் இந்த ஜிம்மி தாங்க. ஜிம்மி கொஞ்சம் நேரம் அவுத்துட்டு விளையாட்டு காட்டிட்டு நம்ம எதாவது சாப்பாடு ஊட்டினோம்னா கம்முன்னு சாப்பிட்டுக்கிறாங்க. இல்லைன்னா சாப்பிட வைக்கிறதே பெரும் வேலையாக இருக்குது எங்களுக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி தான் பார்க்க குட்டியாக இருந்ததுங்க. இப்போல்லாம் சடுன்னு வேகமாக வளர்ந்துருச்சு. ஜிம்மியும் கொஞ்ச நேரம் எக்ஸைட்மெண்ட்டுக்காக பாப்பா கூட விளையாண்டது. அப்போ அவள் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுவும் சீக்கிரம் டயர்டாகிடுச்சு. நீங்கள் எல்லாருமே குழந்தைங்கள பெட்ஸ் கூட விளையாட விடுவீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். சந்தகம் செஞ்சு